ஹலோ ஆல், வணக்கம் மக்களே. ஓம் சாய்ராம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்னைக்கு கக்கடா ஆர்த்தி காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் போது கண் விழிக்கும் போதே ஒரு அற்புதத்தோடு தான் கண் விழிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு மிராக்கிள் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து பாபா ஃபோட்டோவில் உதி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உதி விழுந்ததுக்கப்புறம் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு தான் அந்த மிராக்கிள் நடந்துச்சு எங்கள் வீட்டில். ஃபோட்டோலேருந்து உதி விழுந்திருக்கு. ஸோ நம்ம அப்படியே சும்மா விட்டுற முடியாது இல்லையா. பாபா இன்னைக்கு வந்திருக்காரு, மிகப்பெரிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி தெளிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அப்படியே கண்டுக்காம விட முடியாது. பாபாவுக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடைக்கு போய் எல்லாம் பூஜைக்கு வேணுங்கிற சாமானமெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி நைவேத்தியமாக பிரசாதம் செஞ்சு அவருக்கு படைச்சு கொஞ்சம் பஜன் சாங்ஸ் எல்லாம் பாடி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதையே உங்களுக்கு ஒரு சின்ன விளாகாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம மாலையெல்லாம் போய் வாங்கணும். பாபாவுக்கு பூவு, மாலை, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும், பிரசாதம் செய்யணும். அதையெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கிறதுல. ஃபர்ஸ்ட் விளாகே இப்படி ஒரு சூப்பரான மிராக்கிள் விளாகோட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், சேனலை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. நாகா சாய் விளாக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் பாபாவுடைய விருப்பம் வேறையா இருந்திருக்கு. இந்த விளாகோட தான் இந்த சேனல் ரீஸ்டார்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல. ஸோ இந்த விளாகை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. மிராக்கிள் வீடியோலயே அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அன்னைக்கு அந்த நன்னால நான் வந்து என்னெல்லாம் பூஜை பண்ணேன், எப்படி பூஜை பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத சிம்பிளா ஒரு சின்ன அழகான விளாகா தான் பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் பேரானந்தம் அடைவீங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிடுறேன். இதை ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியாது, சில அழகழகான தருணங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சில கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரானந்தம் அடைவீங்க. ஸோ நான் வந்து பாபா கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன்ல, சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பாபா எப்படி எனக்கு பூ கொடுத்தாரு அப்படின்னு அந்த பூ விழுந்த தருணம் அவ்வளோ அழகாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. பின்னாடி வரும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து உதி வந்தாச்சு. நம்ம வந்து பாபாவுக்கு எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து மாலையும் பூவும் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நான் கிளம்பி பூக்கடைக்கு வந்து கீழவேலூர் பாபா, என் வீட்டில் இருக்கிற பாபா ஃபோட்டோ அண்ட் எல்லாத்துக்கும், சாமி எல்லாத்துக்கும் ஒரு மாலையை வாங்கிக்கிட்டேன். அண்டு சாமி பூ வாங்கினேன், மல்லிகைப்பூ வாங்கினேன். மல்லிகைப்பூ எதுக்காக வாங்கினேன்னா அந்த காயின் ஃப்ரேமுக்கு வைக்கிறதுக்காக தாங்க மல்லிகைப்பூ வாங்கினேன். இந்த பூ வாங்கும்போது எனக்கு தெரியாது இந்த பூ வந்து இவ்வளோ அழகாக வந்து விழுந்து எனக்கு பாபா பதில் சொல்லுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பின்னாடி வரும் பாருங்கள், அப்படி ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். ஸோ பூக்களை எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு வந்து ஒரு சீப்பு பழம் வாங்கிட்டேன். பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கிக்கிட்டேன். நான் எப்போயுமே பாபாவுக்கு வந்து தாம்பூலம் வைப்பேன். அந்த தாம்பூலம் வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக திரும்பவும் சொல்லிக்கிறேன். நான் வழக்கமாகவே தாம்பூலம் வைப்பேன் வீட்டில். ஸோ வாழைப்பழம் வாங்கியாச்சு, மாலை, சாமி பூ, உதிரி பூவும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீட்டில் அன்றைக்கி நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா அம்மா வந்து வெளியே போயிருந்தாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, நான் மட்டும்தான். ஸோ வந்தோடனே இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமை உங்களுக்கு லைவாக காட்டிடுறேன் பாருங்கள் எந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற இந்த உதி வந்து இது உதி தான் அப்படிங்கிற என்னுடைய சந்தேகத்தை கீழவேலூர் மூலமா எனக்கு வந்து தீர்த்து வச்சார் பாபா. அது விபூதி தான், அது உதி தான் அப்படின்னு எனக்கு வந்து தீர்த்து வச்சார். அண்டு இந்த காயினே வந்து கீழவேலூர்லேருந்து தான் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோவை போய் பாருங்கள், நான் லிங்க் தரேன். இந்த காயின் எப்படி என்னை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரின்னு வந்தோடனே பூ இது எல்லாத்தையும் வச்சுட்டு பாபாவுக்கு பிரசாதம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்யலாம், கேசரி ஷீரா செய்யலாமா அப்படின்னு நினச்சேன். பட் என்னன்னு தெரியல, திடீர்னு சேமியாவுக்கு தேவையான, அதாவது சேமியா பாயாசம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பாயாசத்துக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. ரவையை தேடுனா ரவை இல்லை. சரி யார் இனி போய் திரும்பவும் கடைக்கு போய் யார் வாங்குறது அப்படின்ட்டு பார்த்தேன்.
பாபாவுக்கு இன்றைக்கி சேமியா பாயாசம் தான் விருப்பம் போல் அப்படின்னு. எப்பயுமே என் வீட்டில் எனக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் செஞ்சு நான் பாபாவுக்கு படைப்பினை தவிர்த்து ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் ஓடி ஓடி போய் தேடி போய் வாங்குறது இதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா பாபா ரொம்ப எளிமையானவர். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அதை வச்சு படைச்சாலே போதும். அவர் அவ்வளோ சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவார் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ படபடப்பில் கொஞ்சம் பாலை வேற கொட்டிட்டேங்க கீழே. எனக்கு உண்மையாலுமே பிரசாதம் செய்யும்போது கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. ஏன்னா என்னால் அதை நம்பவே முடியலை. கரெக்டாக பார்த்திங்கன்னா பாயாசம் வைக்கும்போது பால் எடுத்தேன். என்னோடய படபடப்பு தாங்க மாட்டாமல் அந்த பால் நான் கொட்டிட்டேன் கீழே கொஞ்சம். ஸோ இருந்த பாலையெல்லாம் ஊற்றி பாபாவுக்கு அழகாக ஒரு பாயாசம் செஞ்சு அதை ஒரு பவுலில் இறக்கிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம அவருக்கு போய் அலங்காரமெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீரஜாக்கா எனக்கு திரும்பவும் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாபா அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிரீத்திக்கு தேவையானது எல்லாமே செய்கிறேன், அவள் என்ன கேட்டாலும் செய்கிறேன், அவளுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் கூட இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு நான் காட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவள் ஏன் என்னை பார்க்கல, ஷீரடிக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மல்லிப்பூவை நான் இந்த காயின் ஃப்ரேமுக்காக வாங்கினேன் பார்த்தீங்களா, அதை வைக்கும்போது நான் பாபா கிட்ட கேட்குறேன், என்ன பாபா நீரஜாக்கா கிட்ட போய் இப்படி கேட்டிருக்கீங்களே, இது உண்மைதானா? என்னால் இப்போதைக்கு ஷீரடி வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நிஜமாலுமே நான் ஷீரடி ஏன் வரலேன்னு நீங்கள் அங்கே கேட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி நான் ஷீரடி வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த பூஜை முடியறக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே இந்த பூஜை முடிச்சுக்கிறக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு பூவை எனக்கு நீங்கள் விழுக்காட்டி கொடுத்தா நான் ஷீரடி வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீரஜாக்கா எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. அவர் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கார். நீ ஏன் இன்னும் என்னை பார்க்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எத்தனையெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவள் ஏன் என்னை சொன்னதை செய்யலை, கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வரேன்னு சொன்னாலே ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இப்படி கேட்டிங்களா பாபா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டுக்கிட்டே தான் இந்த அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்ல வீடியோவை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலையும் கீழவேலூர் பாபாவுக்கு மாலை மாட்டியாச்சு, காயின் ஃப்ரேமுக்கு மல்லிப்பூ வச்சாச்சு, அந்த இன்னொரு ஃப்ரேமில் இப்போ சாமி பூவை மாட்டிட்டேன், இப்போ காலுக்கு ஒரு மஞ்சள் பூ வைக்கிறேன், இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஒரு ரோஸை வச்சாச்சு. இப்படியே நான் அலங்காரம் பண்ணிகிட்டே பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன பாபா நீங்கள் இப்படி கேட்டிங்களா, உங்களுக்கு தெரியும் வீட்டு வேலை இன்னும் முழுசாக முடியலை, அப்புறம் எனக்கு இப்போதைக்கு எனக்கு வர்ற சூழ்நிலை இல்லைன்னு தெரியும், அப்போ நான் ஷீரடி வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா பாபா, வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பூ கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து இப்போ பூ விழுந்தது நீங்கள் பார்த்தீங்களா, எனக்கு அப்படி ஒரு ஷாக் ஆயிடுச்சுங்க. எனக்கு அழுகையே தாங்க முடியலைங்க. அவர் ஒரு பேசும் தெய்வம், பாபா பேசும் தெய்வம். நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பதில் சொல்லுவார், நமக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். நான் ஒரு 5 செகண்ட் ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். ஸ்டன் ஆகி எனக்கு ஒரே அழுகையாக வந்துச்சுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கிற என் தேவாவை நான் எப்போ போய் பார்ப்பேன், எப்படி போய் பார்ப்பேன், என்னை நீ தான் பாபா வர வைக்கணும், உங்கள் கையில் தானே இருக்குது, என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உண்மையாலுமே ரொம்ப 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 ஃபீல் பண்ணி அவருக்கு திரும்பவும் பூவை வச்சு என் பூஜையில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ஆடியோவில் இந்த பாட்டில் ஒரு பெண்ணோடைய விசும்பல் சத்தம் கேட்குது இல்லையா, அழுதுகிட்டே ஒரு விசும்பல் சத்தம், அதே விசும்பல் சத்தத்தோடு தான் நான் பூஜை பண்ணேன். இதே மாதிரி அழுதுகிட்டே விசும்பிக்கிட்டே அந்த பூ எப்போ விழுந்துச்சோ, நீ எப்போ வர்ற என்னை ஷீரடி பார்க்க அப்படின்னு கேட்டு அந்த பூ எப்போ கீழே விழுந்துச்சோ அப்பத்துலேருந்து விசும்பி தான் நான் பூஜையை பண்ணேன்.
அண்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். உதி வந்து கீழே விழுந்திருக்கு பாருங்கள், ஃப்ரேம் கட்டை. நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு தான் அந்த ஃப்ரேம் அங்கே வச்சேன். ரைட் சைடில் உதி கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு பாருங்கள். நான் அதை வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். அதை நான் லைட்டாக எடுத்தும் பார்த்தேன். உதி தான் உண்மையாக கிடைக்கலையே, கையில் தொட முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பார்த்தா ஃப்ரேமு கீழே உதி விழுந்திருந்தது. நான் லைட்டாக அதை எடுத்து என் நெத்தியில் வச்சுக்கிட்டு உண்மையாக அந்த நாளே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. சரி, இந்த பூ ஒரு முறை தான் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, 2வது முறை இன்னொரு வாட்டி எனக்கு பூ கொடுத்தாரு. நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு சச்சரதம் படித்தேன், நெய்வேத்தியம் பண்ணேன். அண்டு எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் இது எல்லாமே பாடினேன். பாடி ஊதுபத்தி காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு எப்பயுமே பூஜை பண்ணி முடிக்கும்போது பாபா கிட்ட கேட்பேன், நான் செஞ்ச பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாபா, எல்லாம் நான் பண்ணதையெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா, நான் இன்றைக்கி செஞ்ச இந்த பூஜையால் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி இந்த தடவையும் நான் பூஜை பண்ணும்போது கேட்டேன். கீழவேலூர் பாபா மேலே இருக்கிற ஒரு இந்த ரோஸ் கலர் பூ, அந்த பூவை தள்ளினாரு பாருங்க கீழே. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். பூ விழுந்துருச்சு, கரெக்டாக பூ விழுகுது. ஸோ மொத்தம் எனக்கு 2 வாட்டி பூ கொடுத்துருக்காரு. முதல் வாட்டி மல்லிப்பூ, அந்த காயின் ஃப்ரேமில் இருந்தே மல்லிப்பூ கீழே விழுந்து, ஆமாம் நீ ஷீரடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு பூ கொடுத்தாரு. 2வது முறை உன்னோட பூஜை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் அப்படின்னு சொல்லி பூ கொடுத்தாரு. 2 பூவுமே கீழவேலூருடைய ஃபோட்டோவில் இருந்தால் விழுந்தது அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. ஸோ கீழவேலூர் பாபா என்னுடைய வாழ்க்கையை நிறையா மாற்றிருக்காருங்க. அந்த உண்மையை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி தான் ஆகணும். எவ்வளவோ என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுறாரு அவர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பாபாவுக்கு கற்பூர ஆரத்தி நெய்வேத்தியம் பண்ணி சச்சரதம் படித்து சிம்பிளான ஒரு பூஜையாக தான் பண்ணேன். அந்த சிம்பிளான பூஜையவே அவர் எவ்வளோ அழகாக ஏற்றுக்கிட்டு, நான் ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு பூ கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல், நான் ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிறது தான். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சாரஹாரம் भुजगेन्द्र सदा वसन्तं हृदयावरिन्दे भवं भवामि सहितं नमामि. இந்த வீடியோ இதோடு முடியலைங்க. பூஜையை ஏற்றுக்கிட்டேன்னு பூ கொடுத்தாரு சரி, ஆனால் அதோடு முடிக்கல அவர். கரெக்டாக பூஜையை பண்ணி முடித்தோன்னே எனக்கு ஒரு குரியர் வந்தது. அந்த குரியருக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுங்களா? பாபாவுடைய ஆசீர்வாதமான பாபாவுடைய புக்கு, காயின், அப்புறம் உதி பேக்கெட் இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை நீங்கள் லைவாக பாருங்கள் மக்களே. இப்போ தான் பூஜை முடிச்ச நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ கவர் அனுப்பியிருக்காங்க. குரியரில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா இங்கே பாருங்கள், பாபாவுடைய ஒரு புக் ஏதோ வந்திருக்கு. அண்ட் ஒரு நாணயம் வந்திருக்கு, காசு. சந்திரான்னு யாரோ அனுப்பியிருக்காங்க ஃப்ரம் சென்னை. யாருன்னு தெரியல, என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. திடீர்னு வந்திருக்கு பார்சல். மங்களகரமான பொருள், அதில் பாபாவுடைய புக்கு. வாவ், சூப்பர் ஆசீர்வாதம். உண்மையாலுமே இன்னைக்கு தான் இந்த உதி விழுந்த இந்த விஷயம் நடந்திருக்கு வீட்டில். அண்ட் பூஜையெல்லாம் முடிச்சு இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு வந்து உட்கார்றேன். புக்கு வந்திருக்கு. என்ன புக்கு இது? தமிழ் ஆரத்தி பாடல் புக்குங்க. ஆனால் தமிழில் இருக்குது. பட் தமிழில் எனக்கு ஒரு வரி கூட தெரியாது. எனக்கு மராட்டி தான் தெரியும். பட் இருந்தாலும் 4 வேளை ஆரத்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பலனா எனக்கு ஆரத்தி புக்கே வந்திருக்கு பாருங்களேன். உள்ள ஷிரடி உதி இருக்கு. எஸ், ஒன்று தென் ஷிரடி, ஒன்று ஷிரடி. தேவா, என்ன ஒரு அருமையான ஆசீர்வாதம். ஆமாண்ணா, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தான் தெரியல தேவா சொல்லுவாங்களா, அதுவாக இருக்குமோ? இது என்னது டப்பாவில்? ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை என் வீட்டில் உதி விழுகுது. அன்னைக்கு தான் நான் பூஜை பண்ணுறேன். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நான் காலையில் மகாலட்சுமி விரதம் இருக்கலாம், 9 வாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம்னு ஆரம்பித்தேன். அன்னைக்கே எனக்கு 9 குபேரலட்சுமியோடைய நாணயம் என் வீடு தேடி வந்தது.
இன்னைக்கு வந்து லக்ஷ்மிக்கு வேண்டிட்டு நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 9 வார வியாழக்கிழமை வந்து இருந்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி விரதம் இருந்திருந்தே பழகிருச்சா எனக்கு வந்து. சரி, வெள்ளிக்கிழமை விரதம் லைஃப் டைம்லேயே நான் இருந்ததே இல்லை. லக்ஷ்மிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு தான் நான் லக்ஷ்மிக்கு வந்து விரதம் இருந்து காலையில் அபிஷேகம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி அந்த காயின்குள்ளே உதி வந்து விழுகுது. சரி அப்படின்ட்டு பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணி முடிச்ச உடனேயே எனக்கு வந்து குபேரலட்சுமியோடைய காயினே என் வீடு தேடி வருது. அதுவும் 9 நாணயம் வந்திருக்கு. அண்ட் குபேர குங்குமம், ஆரத்தி புக்குன்னு. ஓ மை காட், சொல்ல வார்த்தையே இல்லை. இதெல்லாம் எப்படி என்ன திடீர்னு என்னென்னமோ பண்ணுறீங்களே பாபா, என்னால் ரொம்பவே முடியலை. இருந்தாலும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சந்திரா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோவையும் எப்படி இவ்வளோ கரெக்டான ஒரு டைமிங்காக உங்களை அனுப்ப வச்சிருக்காரு பாபா, வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சந்திரா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாபா. போதும், ஒரு மாதிரி மனசு நிறைஞ்சு ரெம்பி பொங்கி வடியுது. என்னால் முடியல. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.